ஹாய்ப்பா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளான முறையில் ஒரு மூலிகை சோப்பு ஒன்று செய்ய போகிறேன். அதில் நான் எந்த வித பர்ஃப்யூமும் நான் எடுக்கலை. இதில் வந்துட்டு துளசி அண்டு குப்பைமேனி இலை, ஓகேங்களா? ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின்னை வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி இப்போ குப்பைமேனி இலை, ஓகேங்களா? அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. துளசி, அதுக்கப்புறமா வந்துட்டு கத்தாழை ஜெல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாசனை, அதுக்கு எதுவும் இல்லை, இந்த எலுமிச்சையோட தோலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? நான் இது உங்களுக்கு இன்றைக்கி சிம்பிளான முறையில் கொஞ்சமாக நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன், பாருங்கள். மூலிகை முறையில் நான் உங்களுக்கு சோப் செய்து காமிக்கிறேன், ஓகேப்பா? இப்போ கொஞ்சம் போல் நான் நைட்டு பாதாம் பிசின் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது பாதாம் பிசின் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் நமக்கு நல்ல உடம்பு ஷைனிங்காக வரும், அதனால தான் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் சோப் பேஸ் எடுத்துருக்கேன். பியூரு, எந்த விதமான இது கெமிக்கல் ஆட் பண்ணாது. அதை கட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த மாதிரி பியூர் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? எப்படி மெல்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும், சரிங்களா? இப்போ டபுள் பாய் மெத்தடில் நான் உங்களுக்கு மெல்ட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி பாத்திரத்தில் கடாயில் தண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இந்த பாத்திரத்தை வெளில வச்சுட்டு இதை வந்துட்டு லேசாக சிம்மில் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 செகண்ட் ஆனோடனே இது மெல்ட் ஆகிடும். இது பேஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குறத விட இது மாதிரி நம்ம எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் டைரெக்டாக நம்மளே கூட செய்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி தண்ணி கொதிச்சே இருக்கிற நமக்கு இது நல்லா மிதமான சூழலுக்கு வந்துடுச்சு, சரிங்களா? இப்போ நான் குப்பை மீனையும் துளசியும் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாறை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆலிவேரா ஜெல்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் பிசின் ஊற வச்சு ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் எதுவுமே கெமிக்கல் சேர்க்கலப்பா, எல்லாமே பியூர் தான், நேச்சுரல்ஸ் தான் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன், சரிங்களா? கெமிக்கல் இல்லாது வந்துட்டு பார்க்கலாம். நான் சோப்பு செய்து நான் உங்களுக்கு எப்படின்றத நான் காமிக்கிறேன். அதனால் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதனால் நான் காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் நான் லெமனை லெமனோட தோல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை போட்டோம். அது நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், ஓகேங்களா? ஆல்ரெடி பேஸில் இருக்கும் நம்மளுக்கு, இருந்தாலும் நம்ம இதை 1 ஸ்பூன் போட்டு நம்ம கலக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆலிவ் ஆயில் போட்டுருக்கேன் 1 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் வந்துட்டு ரோஸ் வாட்டர் நான் ஊற்றிருக்கேன். இது நம்ம ஸ்மெல்லுக்காக 1 ஸ்பூன் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 2 மோல்டு இருக்குது. நான் இதில் ஊற்றுறேன். நல்லா ஆறிடுச்சு, சரிங்களா? அதனால் அப்படி வந்துருக்கு. நல்லா ஆறினவங்க எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இது வந்து 2 ஹவர்ஸ் வைக்கணும். நீங்கள் ஊற்றிட்டு அப்புறமா தான் எடுக்கணும் பொறுமையாக. நல்லா கலக்கிட்டேன், ஓகேங்களா?
அவ்வளோதான்ப்பா. இதை நான் 2 hours கழித்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? சோப்பு ரெடி ஆகிடுச்சு. இது துளசி, குப்பைமேனி, கத்தாழை. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நான் மோட்லேருந்து ஒன்று எடுத்துருவேன். ஓகேப்பா. ஓகேவா? இவ்வளோதான்ப்பா சோப்பு. இது மாதிரி ஈஸியான மெத்தடில் செய்து நம்ம கெமிக்கல் இல்லாத சோப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இந்த சோப்பு வந்துட்டு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்ல நுரை வரும் உங்களுக்கு. எந்த வித கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே நேச்சுரல் இதுதான் இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கேன் நான். அதனால் நுரையும் நல்லா வரும். ஆனால் இதில் நான் எசன்ஸ் எல்லாம் எதுவும் போடல. வாசனைக்காக நம்மளுக்கு அந்த என்ன நேச்சுரலோ அது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேப்பா? இதுதான். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி செய்து பாருங்கள். நம்மளுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேவா? பாய்.